நிறைய பேரோட தாட்ஸ் வந்து கிறிஸ்டினிட்டியில் என்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 80 கிட்ஸ், ஒரு 70 கிட்ஸ், ஒரு 60 கிட்ஸ் கூட வச்சுக்கிங்க. ஸோ அந்த லைஃப்பில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு ஒழுக்கக்கேடாக கூட இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேர்ள்ஸை கூட 6 மணிக்கு அப்புறம் வெளியில் அனுப்பக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பாரம்பரியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களே நம்ம தலைமுறைகள்லாம். ஸோ அந்த டைமிங்கில் அப்போ உள்ள ஃபாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கக்கேடான காரியங்கள் நிறையா இப்போலாம் நடந்திருக்கு. அதனால தான் விபச்சாரம் செய்யக்கூடாது, அப்படி வேசித்தனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிளில் வந்து கட்டளைகள் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரீசனால் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு விஷயங்களெல்லாம் நிறைய கட்டளைகள் அப்புறம் விதிமுறைகள்லாம் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பெண்கள் இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸஸ்லாம் கொடுத்துருக்கறதுனால அந்த தலைமுறைகளுக்கு அப்புறம் வந்தவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, சில பாஸ்டர்ஸ்லாம் மெசேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு கூட அவங்க மெசேஜில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணங்கள் வரலாம், போட்டிகள் வரலாம். ஸோ என்னை பொறுத்தவரை நான் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் அப்படி திங்க் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் திங்க் பண்ணினாலும் இந்த நான் சொன்ன டாபிக் வச்சு நீங்கள் திங்க் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த டைமிங்கில் அந்த மாதிரிலாம் ஒரு அதாவது கிமுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு தேவை கிடையாது, உள்ளான அலங்கரிப்பு தான் கடவுள் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து ஹிந்துஸ் ரிலீஜன்ஸில் வந்து ஹிந்து, முஸ்லீம், புத்தர் மதம், அந்த மதம் நிறைய மதஸ்கள்லாம் வந்துட்டு நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்க காலகட்டத்தில் இப்போ போய் நீ வந்து ஜுவல்ஸ் போடக்கூடாது, ஸோ வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் காஸ்ட்யூமே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அந்த அட்வைஸை எந்த கிறிஸ்டினாட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது 100% 200% கூட உண்மை கூட. ஏன்னா உங்கள் கடவுள் என்ன உங்களுக்கு ஜுவல்ஸ் போடக்கூடாது சொல்கிறாங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது மேலே லைக் பண்ணணும், அவ்வளோதான். அதை வந்து ரொம்ப ஆடம்பரமாக சில பேர் இருக்காங்க, ஆனால் இல்லைன்னா ஒரு சில பேர் இதுதான் வாழ்க்கைன்ற வாழ்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி குணங்களுக்கு உள்ளவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து வேணால் மனசை தொடலாம். பட் இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம காஸ்டியூம் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் போய் இதுலேயே மூழ்கி இருக்கல. ஸோ ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை போடுறேன், லைக் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுவே எனக்கு ஒரு ஆசை கிடையாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிறிஸ்டினிட்டியில் மோஸ்ட்லி மெசேஜில் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ கடவுளுமே போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. எந்த மெசேஜிலும் எந்த மத சார்ந்தவங்க எந்த ஒரு ரிலீஜனுமே யாருமே சொல்லாது. கிறிஸ்டினில் நடக்கிறதுனால ஸோ நிறைய பேர் கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கிறதுக்கே தடையாக இருக்கிறது இந்த ஜுவல்ஸ் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட்டு இதை நம்ம லைக் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு நம்ம முழுசாக நம்ம இதுலேயே நம்ம ஊறி கிடக்கலாம். அந்தந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் மாற்றும் போது ஸோ நம்ம போட்டுக்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. இன்னொன்று இதெல்லாம் போடுறதுனால ஒரு பெண்களுக்கு ஒரு அழகு கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வெளில வரக்கூடாதுன்னா அவங்களாம் அப்போ ரொம்ப பேரழகியெல்லாம் இருந்திருக்காங்க, அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள பொண்ணுங்க இன்னும் அழகாக இருந்தாலும் இதெல்லாம் போட விரும்புவாங்க. அதனால் நீங்கள் தான் மெசேஜை மாற்றிக்கணும். ஓகே, பாய்.